வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு பொழுது நல்ல பொழுது அமையட்டும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கருவாட்டு குழம்பு செய்கிற வீடியோ தான் பார்க்க போறீங்க. கூட சேர்த்து நான் வீட்டு வேலை செய்யறது பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா காஞ்சதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சீரகம் அது எல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிய வைக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வெங்காயத்தை எடுத்து போட்டு எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வதங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் கருவாட்டு குழம்பு செய்ய வாழை கருவாடும் கிழங்காய் கருவாடும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை தான் இப்போ கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு குழம்புல சேர்க்க போகிறோம். அதே மாதிரி கருவாட்டு குழம்பு கூட நூக்கல், அப்புறம் நூக்கல் இல்லை, அது சௌச்சவ், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி கழுவிட்டு சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெடியாக. சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கட் பண்ணி வச்சுருக்கிற காயை சேர்த்து இதில் முருங்கைக்காய் கூட சேர்க்கலாம், நல்லா இருக்கும். காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு போட்ட மிச்சம் கருவாடு கொஞ்சம் இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு செய்யலான்னுட்டு எடுத்து டப்பாக்குள்ளே எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்காக தான் சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை அதையும் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். சாப்பாட்டை வேறு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ கருவாடெலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சாப்பாடு வடித்த தண்ணியில் தான் கருவாட்டை கழுவ போகிறேன். அது மாதிரி கழுவி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக ஆகிடும். ஒரே கழுவுலேயே நல்லா சுத்தமாக ஆகிடும் கருவாடு. அது மேலே இருக்கிற எல்லாமே போயிடும். சுண்ணாம்பு மாதிரி ஒன்று இருக்குமே, அந்த வெள்ளையாக, அது எல்லா அழுக்கு எல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் சாப்பாடு வடித்த தண்ணியிலே கழுவுங்க. கழுவிட்டு பச்சை தண்ணியிலையும் தனியாக ஒரு முறை கழுவிட்டு சூப்பராக ஆகிடும். அது இருக்க கருவாடு ரொம்ப சுத்தமாக ஆகிடும். அப்புறமா குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ கருவாட்டு குழம்புக்கு புளி ஊற்றி ஆகணும். புளி, பூண்டு, வெந்தயம் அதெல்லாம் சேர்த்தா தான் கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் புளியும் கருவாட்டு கட் பண்ணும் போதே புளியை ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிட்டு இருக்குது. அதையும் வெந்நீரில் தான் ஊற வச்சுருக்கிறேன்.
காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். காய்ங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற கருவாட்டை சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம இது புளி போட்டுக்க போகிறோம். புளி கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டும் உரித்து வச்சுருக்கிறேன், தோல் இல்லாமல் உரித்து தனியாக தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்க போகிறோம். பூண்டு பல் வந்து ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருந்தது, அதனால தான் உரிக்க கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால தான் லாஸ்ட்டாக போடுறேன் நான் குழம்புக்கு. இல்லைனா எண்ணெயிலே போட்டு முதல்ல தாளிச்சிட்டு இருப்பேன். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. வந்து பாத்திரம்லாம் கழுவி உள்ளே எடுத்துன்னு போயிட்டு வைக்கிறேன். துணியெல்லாம் காலையிலே துவைச்சி வச்சேன், அதை எடுத்து காய போட்டு வச்சுருக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடக்கி வைக்கணும். கழுவின பாத்திரம் தான், அதெல்லாம் களைஞ்சி போய்ட்டு இருக்குது, அதெல்லாம் அடக்கி வைக்கணும். உங்கள் ரோஜா செடியில் இன்றைக்கி எல்லோ கலர் ரோஸும் இந்த எல்லா ரோஸ் ஆரஞ்சு கலர் ரோஸும் பூத்துச்சு. நாங்கள் கிள்ளிட்டோம். மஞ்சள் கலர் ரோஸை கிள்ளிட்டோம். இந்த ரோஸ் ஆரஞ்சு மட்டும்தான் இருக்குது. இன்னும் மலரணும், அது மொட்டாக இருக்குது. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சமாக டீ சுட வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தாங்க சாப்பிட்ணும். இப்போ வந்து சாப்பாடு சூடாக வெள்ளை சாதம் இருக்குது. வெள்ளை சாதம் நான் தான் சாப்பிட போகிறேன். கருவாட்டு குழம்பு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கருவாட்டு குழம்புல. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஆவி பறக்க சூடாக கருவாட்டு குழம்பு ரெடி. நான் போயிட்டு கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை எடுத்துன்னு வரேன், சாப்பிட்லாம். கருவாட்டு குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய். சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கருவாடு தான் சாப்பிட்றேன். வாழைக்கருவாடு, அப்புறமா வந்து கிழங்கா கருவாடு.
நல்லா தான் இருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு, நூக்கல், கத்தரிக்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா.